ட்ரேடிங் போர்ட்ஸ் கிரிப்டோ மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் பண்ணும்? ட்ரேடிங் என்னன்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் ஒரு அசெட்டை இன்னொரு அசெட்டாக மாற்றுற, அதுக்கு பிறகு திரும்ப அந்த அசெட்டை திரும்ப இன்னொரு அசெட்டாக மாற்றுற. ஸோ ஒரு அசெட்டை இன்னொரு அசெட்டாக மாற்றுறது தான் பேசிக்கலாக ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் நார்மலாக ஏன் பண்ணுவாங்கன்னு சொன்னால், லாபம் எடுக்கிறதுக்காக பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஏங்குற பொருள் ஒன்று விலை குறையடிக்கக்குள்ள நம்மகிட்ட இன்னொரு பொருள்ல இருந்து அந்த ஏங்குற பொருளை வாங்கிட்டு அந்த ஏங்குற பொருள் விலை கூடக்குள்ள அந்த பொருளை திரும்ப மற்ற பொருளாக மாற்றுறது தான் சிம்பிளாக ட்ரேடிங் கான்செப்ட். இந்த ட்ரேடிங்கை நீங்கள் ஃபிசிக்கலாகவும் செய்யலாம், ஆன்லைன்லையும் செய்யலாம். ஃபிசிக்கலாக செய்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு பொருள் ஒன்று வாங்குறது ஃபிசிக்கலாக ட்ரேட் பண்ணுறன்னு சொல்லி வரும். இல்லாட்டி நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ டாலர் ரேட், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவில் வைங்க, டாலர் ரேட் நல்லா குறைய இருக்கணும்னா நீங்கள் டாலர் கொஞ்சம் வாங்கி போடுறீங்க. அதுக்கப்புறம் டாலர் ரேட் நாளைக்கு விலை கூடினதுக்கு அப்புறம் டாலரை கொண்டு விற்கிங்க. சிம்பிளாக இதுதான் ட்ரேடிங். இதுக்கு நீங்கள் பேஸ் கரன்சியாக உங்களோட எல்கேஆரை பாவீங்க. இப்போ நீங்கள் வேற ஒரு நாட்டில் கனடாவில் வைப்பீங்கன்னா உங்களோட கனடியன் கரன்சியை நீங்கள் உங்களோட பேஸ் கரன்சியாக பாவிச்சு இன்னொரு கரன்சியை வாங்கி அது விலை கூடது பிறகு வைக்கிங்க. சில விலை கூடாமல் விலை குறையறிக்கக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு பணம் திரும்ப தேவைப்பட்டு நீங்கள் விற்பீங்கன்னா அது லொஸ்ஸுக்கு நீங்கள் விற்கிற மாதிரி ஆகும். இப்போ ட்ரேடிங்கில் லொஸ்ஸும் இருக்குது, இதுவும் இருக்குது, என்ன லாபமும் இருக்குது, நட்டமும் இருக்குது. இப்போ இதை ஆன்லைனில் செய்கிறதுக்கு நிறைய மார்க்கெட் இருக்குது. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் ஸ்டாக் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் கிரிப்டோ ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கமோடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் கமோடிட்டி ட்ரேடிங். ஸோ இதை நீங்கள் மெனுவலாகவும் செய்யலாம், பொட்ஸுகளை வச்சும் செய்யலாம். மெனுவலாக செய்யணுன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், மார்க்கெட் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணி எந்த கரன்சி நல்ல இதில் இருக்குது, இந்த கரன்சி பொட்டன்ஷியல் இருக்குதான்னு சொல்லி பார்த்து இது செஞ்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது தான் நீங்கள் மெனுவலாக செய்கிறது. ஸோ நான் செய்கிற ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியில் மட்டும்தான் செய்கிறேன். நான் மற்றது ஃபாரெக்ஸ், கமோடிட்டி, ஸ்டாக் ட்ரேடிங் எல்லாம் நான் செய்கிறல, நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறல, ஏன்னா அது நான் செய்கிறல. நான் செய்கிறது கிரிப்டோ கரன்சி ப்ளஸ் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் சம்மந்தமான பொட்ஸ்கள் தான் என்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் நான் ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதெல்லாம் கேம்பிளிங். ஸ்பாட் ட்ரேடிங்னா ஒரு ஸ்பாட்டில் ஒரு கோயின் ஒன்றை வாங்கி அந்த ஸ்பாட்டில் அந்த கோயின் விலை கூடனா விற்கிற, இல்லாட்டி ஸ்டாப் லாஸ் போட்டு நட்டத்தில் விற்கிற, இல்லாட்டி ஃப்ளோட்டிங் லாஸ் ஒன்றா வெயிட் பண்ணுற, இல்லாட்டி டிசிஏ பண்ணுற, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணணுன்னா கட்டாயம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும், மார்க்கெட் சென்டிமெண்ட்லாம் பார்த்து தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஆனால் நீங்கள் பொட் ட்ரேடிங் பண்ணக்குள்ள ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் பண்ணிவிட்டு நல்ல பொட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும்னா பொட்டே உங்களுக்கு ட்ரேட் பண்ணிக்கொள்ளும். இப்போ பொட் ட்ரேட் பண்ணக்குள்ள நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணலாம், அப்போ நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாட்டி பொட்டை எப்படி நல்லா ட்ரேட் பண்ணுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா அதுதான் பொட் ரெப்யூட்டேஷனை பார்க்கணும். பொட் என்ன ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் ஆகுது, பொட் பாஸ்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜில் என்ன மாதிரி இருக்குது, அடுத்தது என்ன மாதிரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொட் போடுதுன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் நல்ல பொட்டை ஒன்றை செலக்ட் பண்ணி அந்த பொட்டை நீங்கள் ட்ரேட் பண்ண விடணும். ஓகே, அடுத்து இல்லை இன்னொரு பிரச்சனை இருக்குது. பொட்டுங்கிற பேரில் நிறைய பிரமிட் ஸ்கீம்கள் ரன் ஆகும். என்ன செய்வாங்கன்னா உங்களோட பணத்தை எல்லாத்தையும் இருந்தாங்க நாங்கள் உங்களுக்கு எங்களோட பொட்டை வச்சு ட்ரேட் பண்ணி உங்களுக்கு லாபம் தரேன்னு சொல்லுவாங்க. அது பிரமிட் ஸ்கீம். ஓகே, அது ரியல் பொட்டு இல்லை. ரியல் ட்ரேடிங் பொட்டுன்னா உங்களோட ஃபண்ட் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். ஓகே, உங்களோட எக்ஸ்சேஞ்சில் இருந்து ஏபிஐ மூலம் பொட்டை கனெக்ட் பண்ணுவீங்க, அப்படி எக்ஸ்சேஞ்சிலேயே ட்ரேடிங் பொட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் பொட்டை கனெக்ட் பண்ணக்குள்ள ட்ரேட் எக்ஸஸ் மட்டும் கொடுத்து ஃபண்ட் எக்ஸஸ், அதாவது விட்ரோல் எக்ஸஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு தான் நீங்கள் ஏபிஐ மூலம் எக்ஸஸ் கொடுப்பீங்க. அதுதான் ரியல் ட்ரேடிங் போட். அப்போ என்ன செய்யும், பொட் வந்து உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் பண்ணிக்கொள்ளும். நாளைக்கு அந்த பொட் இல்லாமல் போனாலோ, அந்த பொட் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆனாலோ, அந்த பொட் நல்லா ஒர்க் ஆகியும் உங்களோட ஃபண்டுக்கு ஒரு பிரச்சனை ஆகாது, உங்களோட ஃபண்ட் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் சிம்பிளாக ட்ரேடிங். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான ஏஐ ட்ரேடிங் போர்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏஐ ட்ரேடிங் போர்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட பிஸ்னஸ் அசோசியேட் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லெவல், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லெவல், அடுத்தது உங்களுக்கு என்ன மாதிரி லாங் டர்மா ஷார்ட் டர்மான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கான பெஸ்ட்டான ட்ரேடிங் போர்ட் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எங்களோட பிஸ்னஸ் அசோசியேட்டோட பேசணும்னு சொன்னால் ஏஐ ட்ரேடிங் போர்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்கிற விஷயம்லாம் பார்க்கணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ணணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.